வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs தென்னாப்பிரிக்கா மோதும் இறுதிப் போட்டியின் பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கும். நட்சத்திர வீரரை நீக்கும் ரோஹித் சர்மா அதிரடி முடிவு. அதாவது ஜூன் மாதம் ஆரம்பத்தில் துவங்கிய நடப்பு 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்காங்க. இந்த தொடரில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்த வேளையில் முதலாவது அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் நம்ம இந்திய அணியானது 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 2022 ஆண்டுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு பழி தீர்த்தது மட்டுமின்றி நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு வென்று அசத்தியது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் என்பது குறித்து தற்போது அனைவரது மத்தியிலும் கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்திய அணியின் பிளேயிங் 11 எவ்வாறு அமையும் என்பது குறித்த ஒரு அலசலை தற்போது பார்க்கலாம். அதன்படி துவக்க வீரராக ரோஹித் சர்மா, விராட் கோலி களமிறங்குவது உறுதிதான். மேலும் 3வது இடத்தில் ரிஷப் பண்டும், 4வது இடத்தில் சூரியகுமார் யாதவும் வழக்கம் போல தொடர்வார்கள். அதே போன்று 5வது இடத்தில் சிவம் தூபேவும், 6வது இடத்தில் ஹர்திக் பாண்டியாவும், 7வது இடத்தில் ஜடேஜா ஆகியோர் விளையாடுவது உறுதிதான். பின்வரிசையில் சுழற்பந்து வீச்சாளர்களான அக்சர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோரும் வேகப்பந்து வீச்சாளர்களாக பும்ரா மற்றும் ஹர்ஷதீப் சிங்கும் இடம்பெறுவார்கள். அப்படி பார்க்கையில் இன்றைய போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 நிச்சயம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரோஹித் சர்மா எப்போதும் நிலையான அணியை வைத்து இந்த தொடர் முழுவதும் பயணித்துள்ளதால் இன்றைய போட்டியில் அணி இப்படிதான் இருக்கும். அந்த வகையில் இன்றைய போட்டிக்கான பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் இடம்பெற இருக்காங்க. மேலும் இந்த பிளேயிங் 11 இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும்